Hi everyone, good morning. நீங்கள் ஆல்ரெடி போன கிளாஸில் வரைக்கும் என்ன பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது, டார்ஷன் பெண்டலம் எல்லாம் பார்த்துட்டோம். டார்ஷன் பெண்டலம்னா என்ன? டார்ஷன் பெண்டலம் எப்படி இருக்கும்? ஒரு பெண்டலம் இருக்கும், அதாவது ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரில் ஒரு பெண்டலம் வந்து கட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கும், நெக்ஸ்ட்டு மாஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதே மாஸை கார்னரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது டார்ஷன் பெண்டலமில் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? யங்ஸ் மாடுலஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ யங்ஸ் மாடுலஸில் யங்ஸ் மாடுலஸில் மட்டும் 3 டைப்ஸ் இருக்குங்க. என்ன 3 டைப்ஸ்? நாங்கள் 2 டைப்ஸ் தானே கேள்விப்பட்டிருக்கோம். 3 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று நான் யூனிஃபார்ம் பெண்டிங். ஃபஸ்ட்டு நம்ம யூனிஃபார்ம் பெண்டிங் போடுவோம். ஒன்று யூனிஃபார்ம் பெண்டிங், ஓகேங்களா? இன்னொன்று நான் யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகே, அந்த நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் இருந்து இன்னொரு டைப் இருக்குது, ஆனால் அதை நம்ம 3வது டைப்பாக வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, கேன்டிலிவர். ஓகேங்களா? ஓகே, டார்ஷன் பெண்டலம் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அந்த ஸ்கேல் மேலே ஸ்கேலை வந்து நைஃப் எட்ஜஸ், ஓகே, நைஃப் எட்ஜஸ் வச்சு இந்த இடத்துல நம்ம வெயிட் ஆட் பண்ணணும். 2 பக்கமும் சமமான அளவு வெயிட் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன? யூனிஃபார்ம் பெண்டிங். நடுவில் வந்து ஒரு நீடில் இருக்கும். ஸோ இப்படி 2 பக்கம் வெயிட் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்கேல் இப்படி பெண்ட் ஆகும். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் பெண்டிங். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா எப்படி இருக்கும்? சென்டரில் மட்டும் வெயிட் ஆட் பண்ணுவோம். நீடில் வந்து மேலே எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இது நான் யூனிஃபார்ம் பெண்டிங். அதாவது யூனிஃபார்ம் பெண்டிங்னா 2 பக்கமும் வெயிட் ஆட் பண்ணுவோம். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா சென்டரில் மட்டும் மாஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேன்டிலிவர் அப்படின்னு என்னென்னா, ஒரு பக்கம் செவுத்தில், இதுதான் செவுரு. ஓகேங்களா? வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஒரு பக்கம், ஒரு எட்ஜு. ஓகேங்களா? இன்னொரு எட்ஜில் வெயிட் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? மாஸ், அதாவது 50 கிராம் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் நீடில் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிற டெக்னிக்ஸ். இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் நாம் டார்ஷன் பெண்டலம் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஆஃப் முடிஞ்சிது. ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டு தான் ஆகணும். செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இது 2மே ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பார்த்துருவீங்க, லேப்லேயே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் லேபில், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நீங்கள் லேபில் இது தான் பண்ணுவீங்க, நான் யூனிஃபார்ம் பெண்டிங் தான் பண்ணுவீங்க. யூனிஃபார்ம் பெண்டிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ இந்த யூனிஃபார்ம் பெண்டிங்கில் நீங்கள் தியரியில் வந்து படிப்பீங்க. ஆனால் தியரியில் நான் வந்து இப்போ நடத்த போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள் இதுதான் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும், எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ நாம் டார்ஷன் பெண்டலமும் கேன்டிலிவர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டார்ஷன் பெண்டலமும் கேன்டிலிவர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இது ஒரு இன்ட்ரோ மாதிரி மட்டும் இல்லாமல் நாம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஐ ஷேப் கிர்டர்ஸ். ஐ ஷேப் கிர்டர்ஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஐ ஷேப் கிர்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஐ ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பாலத்தில் இல்லை உங்கள் வீட்டில்
எங்கேயாவது ரூஃப் போட்டிருக்காங்கன்னா இல்லைனா பெரிய ஹாலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மேலே தான் அந்த பாலமே போட்டிருப்பாங்க. அது மேலே தான் லாரி, பஸ்ஸு, காரு எல்லாமே போயிட்டுருக்கோம், பைக்லேருந்து எல்லாமே. ஸோ இது வந்து ஏன் சென்டரில் வந்து ஒல்லியாக இருக்குது, மேலேயும் கீழே பெருசாக போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஐ ஷேப்பில் இருக்குது, அதனால் ஐ ஷேப் கிட்டன்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நாம் யங்ஸ் மாடுலஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி யங்ஸ் மாடுலஸில் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்பீங்க. ஸ்மால் ஒய், அதாவது கேபிட்டல் ஒய் வந்து யங்ஸ் மாடுலஸ், ஓகே. ஸ்மால் ஒய் வந்து டிப்ரெஷன், ஓகேங்களா? இதை பற்றி நான் கேன்டிலிவரில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். டிப்ரெஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு வெயிட் ஆட் பண்ணால் அதில் எவ்வளோ பெண்ட் ஆகுது, அதுதான் டிப்ரெஷன், ஓகேங்களா? எவ்வளோ பெண்ட் ஆகிக்கிடுது அதை பற்றி பேசுறதா டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து நமக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நாளைக்கு பாலம் தாங்கும். டிப்ரெஷன் அதிகமாக இருந்தால் பாலம் உடஞ்சிரும், ஓகேங்களா? வளைஞ்சு அப்படியே பாலம் அப்படியே வளைஞ்சு அப்படியே உடஞ்சிரும், ஓகே. ஸோ டிப்ரெஷன் கம்மியாக இருக்கணும். டிப்ரெஷன் கம்மியாக இருக்கணும்னா நான் பேசாமல் பெருசாகவே இப்படி பாலம் போட்டுட்டு போயிடலாமே, இப்படி கல் வச்சுட்டு போகலாமே. ஏன் மேலேயும் கீழேயும் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பாலத்துக்கு மேலே தான் என்ன போகுது, லாரி பஸ்லாம் போகுது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் மேலேருந்து கொடுக்கும்போது சடனாக மேல் பகுதியும் டேமேஜ் ஆகும், அந்த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே இருக்கிற பகுதியும் டேமேஜ் ஆகும். ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும், அதே அந்த ஃபோர்ஸ் அப்படியே சென்டர் வழியாக பாஸ் ஆகி கீழே ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கீழேயும் பாதிப்பாகும், மேலேயும் பாதிப்பாகும். ஸோ அந்த டிப்ரெஷன் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஒன்று அந்த மெட்டீரியலோட சைஸை பெருசாக்கணும். ஆனால் பாலத்தோட சைஸு ஒரே அளவு தான் பாலம் இருந்தாகணும், கரெக்டாக? ஒரே ஹைட்டு தான். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒன்று மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும், மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நம்ம வைக்கணும். இல்லை அப்படின்னா அதோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கிடணும். சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டோம்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும் வெயிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐ ஷேப்பில் கிட்டர் வந்து உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குச்சி இருக்குது, அது மேலே நீங்கள் சுற்றில தட்டுங்க, மேல் பக்கமும் டேமேஜ் ஆகும், கீழேயும் ஒரு மாதிரி பிரிய ஆரம்பிக்கும், கரெக்டாக? ஸோ சென்டரில் எதுவும் ஆகாது. ஸோ சென்டரில் வந்து மினிமம் ஆகும், மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி பெரிய சைஸ்லையும் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, மோர் ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா? மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இன்னொன்று ஹை டியூரபிலிட்டி, இன்னொன்று மோர் ஸ்ட்ராங்கர், ஓகேங்களா? ஸோ இந்த ஐ ஷேப் கிட்டர்ஸ் வந்து மோர் ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும், ஹை டியூரபிலிட்டி, ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதே மாதிரி மோர் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட்டர்ஸ்லாம் வந்துச்சு, ஷேப்பில் இருக்க மாதிரி, ஓகேங்களா? ஐ ஷேப் இருக்குது, ஹச் ஷேப்பு, அந்த மாதிரி நிறையா ஷேப்பில் வந்து கிட்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்ருக்கு, ஓகேங்களா? அதை பற்றி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கிட்டர்ஸ்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். எங்கே யூஸ் ஆகும்? கரெக்ட், பாலம் கட்டுறதுல, பிரிட்ஜஸில், டேம் கட்டும்போது, அதே மாதிரி வீட்டில் ரூஃபில். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது அட்வான்டேஜஸ் வந்து யூஸ் ஆகும், அட்வான்டேஜஸ், ஓகேங்களா? இது வந்து அட்வான்டேஜஸ். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் எங்கே, டேமு, பில்டிங்கு, பிரிட்ஜஸ்ஸு, அப்புறம் ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லைங்களா, ரயில்வே
ரயில்வே தண்டவாளமும் பார்த்திங்கன்னா அப்படி தானே இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? அதனால தான் மேலேயும் கீழேயும் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக போடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஐ ஷேப் கிடர் இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட், அது கண்டிப்பாக வரக்கூடிய பிக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதோட நேம் என்ன சொன்னோம்? கேன்டிலிவர். ஓகேங்களா? இந்த கேன்டிலிவர் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.